வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவும் இந்த FICN மூலமாக பல கொடுமையான நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்தது அப்படின்னு சொன்னேன். அதில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸுடைய விமானம் காட்மாண்டுவிலிருந்து ஆப்கானிஸ்தான் உள்ள கண்டஹாருக்கு கடத்தப்பட்டது போன வீடியோவில் பார்த்தோம். கொஞ்சம் விவரமாகவே சொல்லியிருந்தாங்க. அதில் அஜித் தோவல் அவர்கள் என்னென்ன மாதிரிலாம் ஆக்ஷன் எடுத்திருந்தாரு, அவைகள்லாம் எப்படி தடுக்கப்பட்டன, எதனால அந்த மாதிரி ஆச்சு, ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கு எல்லாம் இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு நிகழ்வை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடந்த ஒரு கொடூரமான தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் நடந்த 26/11/2008 அதில் நடந்த ஒரு தாக்குதல். அந்த நேரத்துலலாம் நான் மும்பையை விட்டு சென்னைக்கு ஒரு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். 26/11க்கு முன்னாடியும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல தொடராக இந்த வெடி மருந்துகள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டு தகாத நிகழ்வுகள் நடவடிக்கைகள்லாம் நடத்தப்பட்டன. அதில் குறிப்பாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்கே நடந்த நிகழ்வுகளில் பல பேர் இறந்து போனாங்க. நான் அந்த பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்னுடைய புரோக்கர் ஆஃபீஸில் இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்க நம்ம எல்லாரும் போய் டீ சாப்பிட்டுட்டு வரலான்னு வெளியே வந்தோம். அந்த சத்தத்தை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. அது மாதிரி அடுத்ததாக நான் நேரடியாக அனுபவப்பட்ட இன்னொரு வெடி பொருள் சார்ந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, தானாக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் இருக்குது, முலுண்ட் அப்படிங்கிற இடத்துல. மழை கொட்டுன்னு கொட்டுது, ஜூலை மாதம். அந்த இடத்துல ட்ரெயின் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, ஸ்டேஷன் உள்ள. பாதி ட்ரெயின் கிட்டத்தட்ட 12 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஒரு 4-5 கம்பார்ட்மெண்ட் ஸ்டேஷன் உள்ளே வந்துருச்சு. மழை, பயங்கர மழை. மும்பை மழை தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி என்னன்றது நல்லாவே தெரியும். அவ்வளவு கொட்டிடும். ஒரு 3 மாதம், ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா பிள்ளையார் சதுர்த்தி வரைக்கும் மழை இருக்கும். நரியல் பூர்ணிமான்னுவாங்க, அது வரைக்கும் இருக்கும். அந்த கொட்டுற மழையில் ஒரு 4-5 கம்பார்ட்மெண்ட்டில் வெடிபொருள்களால் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத நிகழ்வு ஒன்று நடந்தது. நம்பவே மாட்டீங்க, அந்த லோக்கல் ட்ரெயினில் சைடில் இருக்கிற ஷீட்டெலாம் இருக்குல்ல, இந்த ட்ரெயினுடைய பாடி அதெல்லாம் திக்கு அயன் ஷீட்டாக இருக்கும். அதெல்லாம் ரிப்புடு அப்பார்ட்னுவாங்களா, அந்த மாதிரி செதறி. இந்த 2 இடத்துலையுமே நான் பார்த்த, நேரடியாக அனுபவப்பட்டது. ஏன்னா அந்த ட்ரெயினில் இருந்தேன், வேறு கம்பார்ட்மெண்ட்டில். அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிகழ்வுகளையும் அப்போ தான் ஜஸ்ட் வெளியில் வந்தேன். இது மாதிரி பல நிகழ்வுகள் பார்த்ததுனால என்னால் அப்போ ஆட்சியில் இருந்தவங்களை மன்னிக்கவே முடியலங்க. அது ஒரு மிக மிக ஒரு துக்கமான நிகழ்வு. இன்றைக்கும் நினச்சா கண் கலங்கிடுவேன் அப்படியே. சரி, இப்போ இந்த 26/11 தாக்குதலுக்கு பற்றி வந்துடும். அந்த தாக்குதல் நடந்தபோது இந்த படத்தில் அதை யார் நடத்தியிருக்காங்கங்கிறத இந்த துரந்தர் படத்தில் காமிச்சிருக்காங்க. மேஜர் இக்பால், அஜ்மல் இங்கே வா, உன்னை நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை தூக்கி அவர் கையில் கொடுக்குறான். அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு யாரை கொல்ல போகிறான் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இல்லை, மதம் அது ஒன்று தான் அவனுடைய குறிக்கோள். அந்த மாதிரி தான் அவனுடைய மூலச்சலவை செய்ய. எங்கேயோ பிறந்து பாகிஸ்தானர், அந்த மாதிரி அவனோட சேர்ந்து ஒரு பல பேர் போட்டு மூலமாக, கள்ளத்தோணின்னு வாங்களா, அதன் மூலமாக மும்பையில் இறங்கினாங்க. இந்த அஜ்மலுடைய முழு பெயர் அஜ்மல் கசாப். இவனை பற்றி தான் முக்கியமாக இதில். இதை தவிர தாஜ் ஹோட்டலில் நடந்த நிகழ்வு, அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த அஜ்மல் கசாபை 26/11 அன்று தாஜ் ஹோட்டலில் ஒரு நிகழ்வு நடக்குது. இங்கே அஜ்மல் கசாப் நடந்துகிட்டு இருக்கு. தாஜ் ஹோட்டலில் நடக்கிற நிகழ்வை காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ காங்கிரஸ் தான் மகாராஷ்டிராலையும் ஆட்சியில் இருந்தாங்க. விலாஸ்ராவ் தேஷ்முக் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். டெல்லியிலையும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் சிவராஜ் பாட்டீல். அவருக்கு விலாஸ்ராவ் தேஷ்முக்கு தகவல் தெரியறதுக்கே 90 நிமிடங்கள் ஆயிருக்கு. அவர் உடனே அவருக்கு ஃபோன் போட்டிருக்காரு. அவர் ஃபோனை எடுக்கிறதுக்கு டைம் ஆயிருக்கு. அவர் ஃபோன் எடுத்த உடனே இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு, எனக்கு அர்ஜென்ட்டாக NSG கமாண்டோஸ் வேணும் அப்படின்னு. எவ்வளவு பேர் வேணும்? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. குயிக் ஆக்ஷன்றதே கிடையாது. குயிக் ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. 200 பேர் வேணும். சரி, நான் அவருக்கு NSG சீஃபுக்கு சொல்கிறேன். அவர் உடனே உடனே ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸுடைய விமானம் ஒன்று தயார் செய்யப்பட்டு
மும்பை ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, NSG கமாண்டோல வந்திருக்காங்க, அந்த பிளேனை வந்து தாமதப்படுத்திருக்காங்க, உடனடியா மும்பைக்கு வர விடாம. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் சொன்னால, அவர் குளிச்சு கிழிச்சு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு போற மாதிரி நிதானமா வந்திருக்காரு. 2 மணி நேரம் டிலே. ஏற்கனவே 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தையில டிஸ்கஷன்ல ஒரு 1 மணி நேரம், இதுக்கப்புறம் ஒரு 2.5 மணி நேரம். அதுக்கப்புறம் இதை விட கொடுமை என்னன்னா, எங்க அந்த NSG கமாண்டோஸ் தங்கி இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி கிடைக்கல. சாதாரண ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குங்களா, இந்த சிட்டி பஸ்ன்னு சொல்றோம், BESTன்னு இருக்கும் அங்க மும்பைல, அந்த பஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான முன்னெடுப்பு, எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற தனம், நாட்டை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. மன்மோகன் சிங்குக்கு தெரியாது, சோனியா காந்திக்கு தெரியாது, எல்லாருக்கும் மெதுவா செய்தி போகுது. என்ன செய்தி போறது என்ன, அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா உள்குத்து எல்லாமே அவங்க மூலமா தானே நடந்திருக்குன்னு பிற்காலத்துல தெரிய வந்திருக்கு. சோ இந்த கசாபை பத்தி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி விசாரணை எல்லாம் செய்தது. அவருக்கு வந்து 2012 21/11 அன்று தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. தூக்குல இது பண்ணிட்டாங்க, தண்டனை கொடுத்து அவர் இறந்து போய்விட்டார். அவர் இறந்து 2 மணி நேரத்துல பல பத்திரிகையாளர்கள் அவருக்கு வருத்தத்தோட செய்தி போட்டிருக்காங்க, ஆபிச்சூரி போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க, அவர் என்ன செய்தி போட்டிருக்காருங்கிற படிச்சுட்டு ஃபர்தரா மற்ற விஷயங்களை, மற்ற செய்திகளை இந்த வீடியோல அவங்க கூட ஷேர் பண்றேன். அவர் பேரு ராணா அயூப். என்ன போட்டிருக்காங்க, இவர் ஒரு பத்திரிகையாளர், பிரபலமான பத்திரிகையாளர். தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா, அப்ப வந்து ட்விட்டர், somehow death penalty and execution makes me feel sick. மரண தண்டனையும் அதை நிறைவேற்றுவதும் என்னை ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட வச்சிருக்கு, நான் நொந்து போயிட்டேன், அதுல எனக்கு ஒரு சிக்னஸ் மாதிரி வந்துருச்சு. அது isn't it barbaric, அநாகரிகமான செயலாக உங்களுக்கு தெரியலையா இது அப்படி. அடுத்தது, இட் இஸ் a legal murder அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து சட்ட ரீதியான ஒரு கொலை அப்படிங்கிறார் அவர். தண்டனைன்னு சொல்ல மாட்டேங்கிறார் அவர். அஜ்மல் கசாபுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லாம சட்ட ரீதியான கொலை அரசு செஞ்சிருக்கு அப்படிங்க. இவர் வந்து 2 மணி நேரம், அந்த கசாபு இறந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க. மற்ற பல பத்திரிகையாளர்கள், பர்கா தத், ராஜ்தீப் சர்தேசாய், ரவிஷ்குமார், இந்த ராணா அயூப், இப்படி பலரும் தகாத முறையில பதிவுகள் போடுறதோட இல்ல, இறந்தவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்காம அந்த கசாபுக்கும் அந்த பயங்கரவாதிகளுக்கு மேலையும் பச்சதாபப்பட்டு பரிதாபப்பட்டு பதிவுகள் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா. இன்னொரு பக்கம் இதை விட இன்னும் கேவலமா, இன்னும் கீழ்த்தரமா ஒரு நிகழ்வு நடந்தது. பிரபல ஹிந்தி நடிகர் ஷாருக் கான், அவர் NDTVக்கு பேட்டியில கொடுக்குறாரு. நீங்க பார்க்கலாம், அந்த நீங்க ஒரு ஆர்கைவ்ல இருக்கு, கண்டிப்பா நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா தெரியும். அவர் சொல்றாரு, அண்டை நாடான பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு, நம்மளுடைய நட்புறவு வச்சுக்கணும், பழசெல்லாம் மறந்துடணும், இது ஏதோ ஒரு தகாத நிகழ்வு, இதை பெருசுபடுத்தக்கூடாது. யாருக்கு ஆதரவா பேசுறீங்க? நான் போன தடவை சொன்ன மாதிரியே பேட்டிக்கு ஆரம்பத்திலேயே ஐ ஆம் a practicing முஸ்லிம், இங்க துணை முதல்வர் சொல்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதேதான். அந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. அமான் கி ஆஷா, அதைத்தான் நம்ம கையில எடுக்கணும். இதன் மூலமாக 2 நாட்டு மக்களுக்கு இடையே வெறுப்பு வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் முக்கியம் அப்படிங்கிறாரு. பிரதர்ஹுட் அப்படின்லாம் பேசுறாரு. அந்த அதை பாருங்க நீங்க தயவு செஞ்சு, அப்ப உங்களுக்கு புரியும். இந்த துரந்தர் படம் பாலிவுட்ல இருக்கிற கான் மாஃபியா, ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், சைஃப் அலி கான், இந்த கான் மாஃபியாவை அடியோட ஒழிச்சிருக்கு. அவங்க மனசு வச்சாதான் வேற யாருமே பாலிவுட்ல நடிக்க முடியும், நடிகரோ நடிகையோ. அவ்வளவு மோசமான ஒரு படத்திற்கான பண வசதி எல்லாமே அண்டர் வேர்ல்டுனால கொடுக்கப்பட்ட போதைப் பொருள் மாஃபியா, பாலியல் ரீதியான மாஃபியா, துப்பாக்கிகள் கடத்தும் மாஃபியா, பலவிதமான லேண்ட் மாஃபியா, எல்லாம் மாஃபியா. இப்ப அதுக்கு ஒரு விடை வரா மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா பாலிவுட்னுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டது இந்த படத்தினால. தெளிவா காமிச்சிருக்காங்க இந்த படம். இதுல இந்த படத்துல இந்த மும்பை நிகழ்வுகளை பத்தி தெளிவா காமிச்சிருக்காங்க. அதுலதான் வந்து தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி
என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பர்காதத்து என்டிடிவிக்கு இந்த ரூம்ல இத்தனை பேர் இருக்காங்க, அந்த ரூம்ல அத்தனை பேர் இருக்காங்க. இத அந்த படத்துல எப்படி காமிக்கிறாங்கன்னா, லைவா அப்படியே காமிக்கிறாங்க. அந்த படத்துல எந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க, உடனே அங்க பாகிஸ்தான்ல பாத்துக்கிட்டு இருக்கிற உளவு ஸ்தாபன அமைப்பு மற்ற பயங்கரவாதிகள் அவங்க எல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் அங்க கூடி பேசும்போது கும்மாளமும் குஷியும் பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு இந்த ரூம்ல இத்தனை பேர் இருக்காங்க, நீ அங்க தாக்குதல் பண்ண, நீங்க இன்ஃபர்மேஷன் வருது. எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த நாட்டினுடைய நியாயத்தை பத்தி பத்திரிகைகளை எழுதுறவங்க, முறைகேடுகளை பத்திரிகைகளை எழுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிருக்காங்க. எல்லாம் லுட்டியன்ஸ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லாருக்கும் பணம் போகுது, எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் வெளிநாடு போனாரா ஒரு 15 ஜேர்னலிஸ்ட கூட்டு போவார். 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கறது, எல்லா விதமான கேளிக்கைகளும், அதை தவிர பரிசு பொருட்கள், பணம் எல்லாம் கிடைக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்காதத்தை அதை நடத்தி அவங்க இதை மட்டும் இல்லை, யூரியிலையும் செஞ்சாங்க, இதுலயும் செஞ்சாங்க, புல்வாமாலையும் இது மாதிரி செஞ்சாங்க. நான் ஏதோ பெரிய வீராங்கனை மாதிரி நான் உள்ள போய் செஞ்சேன், இதுக்கு நடுவுல நான் நின்று ஜேர்னலிசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தகாத செயல்களையும் அடாவடித்தனத்திலையும் அராஜகத்திலையும் தான் அவங்களுக்கு துணை போயிருக்காங்க, பயங்கரவாதிகளுக்கு துணை போயிருக்காங்க. சரி, இது வரும், இதெல்லாம் நடந்துச்சு. இந்த இடத்துல முக்கியமான இது என்னன்னா, 2 பேர் முக்கியமான நம்ம சொல்ல முடியும். 2 பேர்ல 3 பேர்னு வச்சுக்கலாம். தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். இந்த கசாபும் அவருடைய ஒரு கூட்டாளியும் சேர்ந்து ஏதோ ஒரு கடத்தி எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு கார்ல தாறுமாறா ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப துக்காராம் கோபால் ஓம்பலே அவர் முன்னாள் 1954 பிறந்தவர். முன்னாள் ராணுவத்துல சிக்னல் டிவிஷன்ல அவர் ஒரு நாயக் மாதிரி வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆயிருக்காரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மும்பை போலீஸ்ல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணி அவர் இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அங்கதான் அந்த கசாபனுடைய துப்பாக்கி சூடு எல்லாமே நடத்தப்பட்டது பொதுமக்கள் மேல, அப்பாவி பொதுமக்கள் மேல. அவர் பாட்டுக்கு ஏதோ சினிமால வர மாதிரி பண்ணாரு, வெறி பிடிச்சு அலைஞ்சாரு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே. அவர் நீங்க சுடும்போது நீங்க பார்த்திருக்கணும், அந்த போட்டோலாம் இருக்கு, சிரிச்சுக்கிட்டே சுடுவார் எல்லாரையும். அந்த மாதிரி முழு ஆதரவு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததெல்லாம் அங்க பாகிஸ்தான் ராணுவமும் உளவுத்துறையும். சரி, இப்ப சில முக்கியமான விஷயங்கள். இந்த துக்காராம் ஓம்பலே என்ன பண்ணாரு, அங்க இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செக் போஸ்ட்ல அன்னைக்கு டியூட்டில இருந்திருக்காரு, அவரும் அவருடைய சகாக்கள். இந்த மாதிரி தாறுமாறா பேரிகேட் எல்லாம் தள்ளிக்கிட்டு வரும்போது பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஆக்ஷன்ல இறங்கி அதிரடி ஆக்ஷன். ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு பயங்கரவாதி இறந்து விட்டான். அஜ்மல் கசாபும் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா குண்டடி வாங்கின மாதிரி காமிச்சுக்கிட்டு தான் ஏதோ சரண்டர் ஆகிற மாதிரி காலில் விழற மாதிரி வந்திருக்கான். இந்த துக்காராம் ஓம்பலே என்ன பண்ணிருக்காரு, அவனை போய் அரெஸ்ட் பண்றதுக்கு பக்கத்துல போயிருக்காரு. அப்ப டக்குன்னு அவன் எந்திரிச்சு தன்னுடைய ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் AK-47, நினைச்சு பாருங்க, நம்ம ஊர் போலீஸ் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி AK-47 எல்லாம் இருக்காது, அவங்க கிட்ட இருக்கு பயங்கரவாதி கிட்ட. அதை வச்சு என்ன பண்ணிருக்கான்னா துக்காராம் ஓம்பலே நேரடியா சுட்டுட்டான். 12 குண்டு அவர் உடம்புல பாஞ்சிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பேரல் இருக்குல்ல அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு அப்படியே. ஏன்னா அதை இந்த பக்கம் அந்த பக்கம் போனா பொதுமக்கள் மேல ஏதாவது பாதிப்பு வந்துடும், அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அத்தனை குண்டையும் தன் மேலேயே வாங்கிக்கிட்டு பொதுமக்களை காப்பாத்திருக்காரு. காப்பாற்ற இல்லாம சத்தம் போட்டு கூப்பிட்டு மற்றவங்களை வரவழிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய தியாகி, அவர் வீர் சக்கரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு இந்த துக்காராம் ஓம்பலே அஜ்மல் கைது பண்ணுவதற்கு தன் உயிரை தியாகம் செய்திருக்காவிட்டால் அந்த அஜ்மல் கசாப ஒரு இந்து பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டிருப்பார். என்ன காரணம் தெரியுமா, வடநாட்டுல இங்கே இருக்கு, குறிப்பா வடநாட்டுல நான் சொல்றேன், கையில கலாவா அப்படின்னு ஒரு சிகப்பு கயிறு ஒண்ணு கட்டிப்பாங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா அந்த பூசாரி கட்டி விடுவாரு, அதை கட்டியிருந்தான். அதை கட்டியிருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது முதல் பார்வையில எடுக்கும் போதே மத்திய அரசு, சிவராஜ் பாட்டீலா இருக்கட்டும், சிதம்பரமா இருக்கட்டும், ஹிந்து பயங்கரவாதி அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த விசாரணை எல்லாம் அவனை உயிரோட பிடிச்சு இதுக்கு அரெஸ்ட் பண்ணி விசாரணை எல்லாம் செய்யறதுல அவன் பாகிஸ்தான்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் மறுத்து விட்டது. எதனால மறுத்தாங்கிறது காரணம் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், மந்திரிகள் இது ஹிந்து பயங்கரவாதம் சொல்லிருக்காங்க. அவன் ஒரு ஹிந்துன்னு தான் சொல்லியிருக்காங்க, அவன் பாகிஸ்தானை சேர்ந்தவனே கிடையாது. அவங்க தங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி அடிதடி செஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் மேல வீண் பழி சுமத்துறாங்கன்னு இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்றாங்க.
இதனாலதான் நான் இந்த ட்விட்டர், எக்ஸ் தளத்துல, பேஸ்புக்ல எல்லாம் பதிவு போடுறாங்க, பைத்தியக்காரத்தனமா பதிவு போடுறாங்க. இப்பெல்லாம் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பதிவு போடுறாங்க, இன்னும் மற்றத பலதையும் பத்தி பதிவு போடுறாங்க. இப்போ சமீபத்துல டெல்லியில நடந்த பதிவு பத்தி எல்லாம் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளுறாங்க. அதுவும் சிதம்பரம்லாம் கண்ணாபின்னு பதிவு போட்டிருக்காரு, அவரு, திக்விஜய் சிங், இவங்க எல்லாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பதிவை வந்து அப்படியே பாகிஸ்தான் எடுத்துட்டு அதை ஒரு ஆதாரமா வெளி உலகத்துக்கு சமர்ப்பிறாங்க, பன்னாட்டு நிறுவனங்கள்ல கொடுக்குறாங்க. யுஎன்ஓலாம் இதை பாருங்க, ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, அவங்க மந்திரியே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் திசை திருப்பி எதையுமே ஒரு பாகிஸ்தான் மேல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிடாங்க. அதுக்கு துணை போவது இந்த அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பா காங்கிரஸ் வர்ஸ்ட் பார்ட்டி என்ன பொறுத்த. கேட்கலாம் சார், அவங்க தானே சொன்ன, அதெல்லாம் காலம் போயிடுச்சு சார், காமராஜர் காலம்லாம் போயிடுச்சுங்க, அந்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காமராஜர் காலம், ஆர் வெங்கட்ராமன், கக்கன், அவங்க எல்லாம் போயாச்சு. இப்ப இருக்கிற, அதுவும் கடந்த ஒரு 25 வருடமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திரா காந்தி டயத்துல இருந்தே சொல்லலாம், வர்ஸ்ட், நாட்டுக்கு துரோகிகள் அப்படின்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த துகாராம் ஓம்பலை வந்து இந்த மாதிரி எடுத்து செஞ்ச உடனே அவரை வந்து அஜ்மல் பிடிச்சிட்டாங்க, அவர் எல்லாம் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் மேஜர் உன்னிகிருஷ்ணன், அவர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பில்டிங்ல பயங்கரவாதிகள் ஒரு பில்டிங் ஃபுல்லும் கையகப்படுத்தி அது உள்ள யூத மக்கள் இருக்காங்க, சபாட் ஹவுஸ் அப்படின்னு பேரு இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மேஜர் உன்னிகிருஷ்ணன் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறாரு, அவர் மேல தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவரு தைரியமா, என்ன 32 வயது தான் அவருக்கு, 31 வயதோ 32 வயதோ தான் இந்த அவர் இறந்த போது மும்பை தாக்குதல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள போயிட்டு அவங்க தானே எல்லாத்தையும் எதிர்கொள்றாரு. அப்போ வந்து அவர் கடைசியா சொன்ன வார்த்தை தான் முக்கியம், நானே பாத்துக்கிறேன், நீங்க யாரும் வராதீங்க மேல, ஏன்னா ஆபத்து நிறைய இருக்குங்கிறத உணர்ந்து மத்தவங்களை காப்பாத்திருக்காரு. அந்த மாதிரி அவரு தியாகம் செஞ்சிருக்காரு. அவரை உடனே போய் பேட்டி எடுக்கிறதுக்கு இருக்குன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து அன்னைக்கு உங்களுக்கு டிஆர்பிக்காக இங்க வராதிங்கன்னு கண்ணா பின்னு திட்டி திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம். இதெல்லாம் செய்தி இருக்கு, நான் ஒன்னும் எதேச்சியா சொல்லல, அந்த மாதிரி பண்ணி. இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்வு, பாராளுமன்ற தாக்குதல். அதுல கமலேஷ் குமாரி அப்படின்னு ஒரு உமன் கான்ஸ்டபிள், அவங்க வந்து பாராளுமன்றத்துல செக்யூரிட்டில அவங்க வேலையில இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு கார் பொய்யான கேட் பாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தாறுமாறா உள்ள வருது. இந்த கமலேஷ் குமாரி அவர்கள் உடனே பார்த்து டக்கு டக்குன்னு வெளியில வந்து அதன் தடுத்து நிறுத்தத்துக்கான அது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எல்லாம் துரிதத்துல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்கு டக்குன்னு அவங்கள சுட்டுறாங்க. ஆனா வாக்கி டாக்கில மற்றவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லப்பட்டு 5 பேர்கள் அந்த பயங்கரவாதிகள் உள்ள நுழைஞ்சவங்கள உடனடியாக அவங்கள கொலை செய்கிறார்கள் பாதுகாப்பு படையினர். உள்ள வந்து வாஜ்பாய் அப்ப பிரதம மந்திரியா இருக்காரு, உள்ள செஷன் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் காப்பாற்றப்பட்டார். இது ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த கமலேஷ் குமாரியை வந்து அப்படியே தத்ரூபமா அந்த நிகழ்வு எப்படி நடந்தது, பாராளுமன்ற தாக்குதல், அப்புறம் இந்த மும்பை தாக்குதல், மிக மிக தத்ரூபமாக இந்த துரந்தர் படத்துல காமிச்சிருக்காங்க. இதன் எல்லாத்திலையும் பின்புலத்துல பாகிஸ்தான் தான் இருக்கு. ஏன் சார் நிரூபிக்க முடியாதா? நான் தான் சொன்னேன் இல்லையா, நிரூபிக்க முடியாத அளவுக்கு நம்மவர்களே அவங்கள சப்போர்ட் பண்றாங்க, ஒன்னும் செய்ய முடியல. இன்டர்நேஷனல் போரத்துல எடுபட மாட்டேங்குது, ஏன்னா உங்களே தானே சொல்றான், அந்த மாதிரி தானே போகுது கேஸ். மோரோவர் இவங்களே தானே ஆதரவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? இந்த நோட்டு டேலாரு கேஸ் பார்த்தோம்ல வீடியோ, அதன் மூலமாக அந்த பணம் தானே, அதை தானே தைரியமா இந்த பயங்கரவாத செயல்களுக்கு நடவடிக்கைகளுக்கு வந்து பாகிஸ்தான் உபயோகித்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்மளை போல எவ்வளவு ஒரு முட்டாள்கள் இருக்க முடியும். இன்னும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள், தமிழ்நாடா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இமாச்சல் பிரதேஷா இருக்கட்டும், பஞ்சாப். ஏஏபி ஒன்றும் காங்கிரஸை விட குறவே கிடையாது. தராசுல நிறுத்தினீங்கன்னா ஏஏபி ஒரு படி மேலேயே இருக்கும் காங்கிரஸோட, அவ்வளவு கேவலமான பார்ட்டியா இருக்கு. அந்த மாதிரி அடுத்தது மிக மிக கொடுமையான ஒரு செயல் நடந்தது. ஹேமந்த் கர்கரே, அவர் போலீஸ்ல அதிகாரி, அவர், இவரை பத்தி நீங்க படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஹேமந்த் கர்கரே வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை ஈடுபடுறதுக்காக தன்னுடைய அலுவலகத்துல இருந்து கிளம்பும் போது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறாரு, அதுக்கு மேல யூனிஃபார்ம் போட்டுக்கிறார், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். நம்பவே மாட்டீங்க, அவர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல எல்லா குண்டும் அவர் உடம்ப தொலைச்சுது.
அப்ப அந்த தரம் என்ன இருக்கு அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் மேல? எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் கரப்ஷன், ஊழல். பெயர் அளவுக்கு வாங்கப்பட்ட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் எதுவுமே குவாலிட்டி கிடையாது. அந்த ஹேமந்த் கர்கரே அவங்க மனைவி சொல்லி சொல்லி அழுதாங்க, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூடவா இந்த கதி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பீரங்கிய வச்ச குண்டை வச்சு அவரை தாக்குதல் பண்ணாங்க, அது வந்து பொய்த்து போவதற்கு. இல்ல, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தானே, கன்னுல இருந்து வந்த குண்டுகள் தானே, அது அடிபட்டு கூட தாங்க முடியல, அவர் இறந்து போய் விட்டார். அவரால் நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்க ஒய்ஃப் சொல்லி சொல்லி அழுதாங்க. அவருக்கும் வீர் சக்கரா கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின சில ஒரு காங்கிரஸுக்கு ஆதரவா இருந்தாரு, அந்த விஷயம்லாம் தனி. ஆனா அவர் வந்து தன்னுடைய டியூட்டியில இறங்கி செஞ்சார், ஹேமந்த் கர்கரே அப்படின்னு. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது. எல்லாமே அடிப்படையான காரணம் இந்த FICN, ஃபேக் இந்தியன் கரன்சி நோட், பாகிஸ்தான்ல அச்சடிக்கப்பட்டு இந்தியாவிற்குள்ள நுழைந்து பல நாடுகள் மூலமாக வந்து அதுல வர டாலரை வச்சு இந்த நிகழ்வுகள்லாம் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை அழிக்கிறதுக்கான திட்டம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இன்டெலிஜென்ட் ஃபெயில்யூர்ன்றாங்க. மும்பை தாக்குதலிலும் இன்டெலிஜென்ட் ஃபெயில்யூர் அப்படி சொல்லப்படும். ஆனா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கறதுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் AK ஆண்டனி பாராளுமன்றத்துல. எங்க கிட்ட பணம் இல்லை, இன்னைக்கு எப்படி பணம் வந்திருக்கு? அதே இதுதான் அரசு தான், அதாவது ஊழியர்கள் தான். இப்ப என்ன குரோத் இருக்கு அதே தான் அப்ப இருந்து. இவங்களாம் பெரிய பிரமாதமா பேசுறாங்களே, நாங்க டபுள் டிஜிட் குரோத்ல இருந்தோம்னு காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கே. அப்ப டிஃபென்ஸுக்குன்னு அலோகேட் பண்ண பணம் எல்லாம் எங்க போச்சு? யாரு கொள்ளையடிச்சீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன கரப்ஷன்? பாத்துக்கங்க. பணம் இல்லை அப்படின்னாரு அவர். அவர் வந்து பாதுகாப்பு அமைச்சரா இருந்தார் AK ஆண்டனி. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆட்சியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க வந்து அதுதான் மாறி இருக்கு 2014. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன், 2014க்கு அப்புறமா தான் இந்தியாவுக்கு சுதந்திரம். இதே மாதிரி 2026க்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் வரும்னு என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டர் மிக கேவலமாக பேசப்பட்டது. சரியான பூட்டு கிடையாது, கிளவுஸ் கிடையாது, சரியான ராணுவ யூனிஃபார்ம் கிடையாது, நல்ல கன் கிடையாது, எதுவுமே கிடையாது, பாதுகாப்பு கவசங்கள் எதுவுமே இல்லாம இருந்தது. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல உலகமே வியந்து பார்க்குது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு, இந்திய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப செய்யும் போது அப்ப ஏன் செய்ய முடியாம போச்சு? ஒரே காரணம் தான். ஒண்ணு வந்து கரப்ஷன், அதை சார்ந்த இந்த நாட்டுக்கு எதிராகவே இருந்த அரசியல்வாதிகள், இந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்பட்டவர்கள், அதுதான் காரணம். இந்த மும்பை தாக்குதல் 26/11/2008 நடந்த போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ராகுல் காந்தி என்ன செஞ்சுட்டு இருப்பாருன்னு. நான் சொல்லலை, பத்திரிகையில் வந்த கிளிப்பிங் அவங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களே பார்த்து முடிவு செய்யுங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.